ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து கூகுள் ரிவ்யூ டாஸ்க்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வந்து கூகுள் ரிவ்யூக்காக கொடுத்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு லிங்க் கொடுத்துட்டு நம்ம அது உள்ளே போயிட்டு அவங்க கொடுக்குற லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கூகுள் ரிவ்யூ போட்டு ஸ்டார் கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு செப்பரேட் லிங்க் மோஸ்ட்லாக வந்து இது வந்து டெலிகிராமில் தான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது. யாருமே வந்து இதை நம்பி அமௌண்ட் வந்து பே பண்ணிடாதீங்க. பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் பணத்தாசை காட்டி உங்கள்கிட்டேருந்து நிறைய பறிக்க பார்ப்பாங்க. ஆக்சுவலி இது ஏன் நான் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் இதால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் நான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதால் தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லோரும் பாதிக்கப்பட்டாங்கல்ல. ஸோ நம்மளும் வந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது தான் இது. இந்த சேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி பாதிக்கப்பட்டு அதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. 1 lakh கிட்ட லாஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ரீஃபண்ட் கூட ஆகலை அமௌண்ட். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் இது. என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம வந்து கூகுள் ரிவ்யூ போட்டு 200 தரேன், 120 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் நம்ம வந்து சாம்பிளாக ஒரு ரிவ்யூக்கு வந்து போட்டோம்னா 150 கிடச்சிடுச்சில்ல, 200 கிடச்சிடுச்சில்லன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். 1 day நல்ல பேமெண்ட் தருவாங்க, நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அவங்களும் நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. பட் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகலை. ஸோ யாருமே வந்து நம்பி பே பண்ணாதீங்க. வந்த வரைக்கும் லாபம் 100-200 வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கிடைச்ச காசு வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணும், அந்த குரூப்பை விட்டு லீவ் ஆகி வெளில வந்துடுங்க. ஸோ அவங்க காண்டாக்ட்ஸ் இருந்தாலும் பிளாக் பண்ணுறங்க. மோஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்லலாம் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க, டெலகிராமில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே நம்பி டெலகிராமை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரஸ்டபுள் பேஜஸ் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்டபுள் பேஜஸ் எவ்வளவோ இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலகிராமை பார்த்து யாரும் அமௌண்ட் பே பண்ணாதீங்க, ஏமாந்து தான் போவீங்க. ஸோ அதனால் வந்து சேஃபாக இருங்க. உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. யாருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணாதீங்க.